இன்னைக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை யோகா. அந்த கல்வியில எல்லாத்துக்கும் அடிப்படை யோகான்னு சொல்லியிருக்காரு. யோகா மூலமாகத்தான் ஆத்மா நம்ம தூய்மையாகிறோம். அதுல தான் நம்மளுடைய அந்தஸ்தம் இருக்கு. பல விஷயங்கள் இன்னைக்கு பாபா சொன்னது. உங்களுக்கு என்ன சொன்னாரு? யோகத்தின் மூலமா தான் நம்ம பாவங்களை அழிக்கப்படுது. சர்க்கரையில அழிக்கும் வள்ளல நம்ம நேர்ல பார்க்க முடியாது. ஆனா நம்ம அவரை புரிந்து கொள்ள முடியும். அதனால நம்ம அவரை புரிந்து கொள்றதுனால நம்ம ஆஸ்திகர்கள் ஆகிறோம் சொல்றாங்க. நம்ம தூய்மை ஆகித்தான் பாபா நம்மளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறமா சிவராத்திரியாவுக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிற. அது அவருக்கு ரொம்ப ஒரு லீவ் கிடைக்காது. லீவு அது கொடுக்கணும். ஆனா ஒருத்தர் ஒரு எடுத்துக்கிட்டு பாபா நிதியவாழ்தலை பற்றி சொல்லியிருந்தார். அப்ப நான் இதை வச்சு பார்த்தா நிதியவாழ்தலையும் தருதுண்டா. அந்த இதயத்துக்கு போற பிளட் ஒரு கொலஸ்ட்ரால் தடுக்கைகள் தான் இதயவாழ்தல் வருது. அப்ப பாபா இப்ப இந்த ஞானத்தால எங்களோட ஹார்ட்டை ஆஞ்சியோகிராம் செய்து எங்களுக்கு அடைப்பிருக்குன்னு சொல்லிட்டார். கண்ணுல இருக்கிற அடைப்பு அது என்ன அடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னா தூய்மையற்ற பார்வையால கண்ணுல அடைப்பு ஏற்படுது. மற்ற காதுல அடைப்பு ஏற்படுது. பாபா அந்த விடயத்தை விட்டு வேற கேட்கிறபடியா காது அடைக்குது. மூக்கே நடக்குதுண்டா ஆக்சிஜன் சரியா போகல. பாபாண்ட நினைவுதான் ஆக்சிஜன். அப்ப ஒவ்வொரு மூச்சில கேட்கையும் பாபாண்ட நினைவு இருக்க வேணும். வாயே நடக்குதுண்டா தேவையில்லாத விஷயத்த கதைக்குது, தேவையில்லாத விஷயத்த சாப்பிடுது. அப்ப பாபா எது தூய்மை என்று சொல்றாரோ அதை மட்டும் அந்த வாய் செய்தா வாய் அடைக்காது. அப்புறம் மனதுக்கு பார்த்தோம்னா மனமும் தேவையில்லாத சிந்திக்குது. அப்ப மனதுக்கு தர மருந்து தூய பாபா பற்றி நினைக்க வேண்டும். இல்லையா மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறத மட்டும்தான் நினைக்க வேண்டும். புத்தி சரியானதை மட்டும் இதுதான் சரியன்னு சொல்லி பகுத்தறிஞ்சிட்டு இதை செய்ய சொல்லி மனது கோடம் கொடுக்க வேண்டும். சமஸ்காரம் தூய்மையா இருக்க வேணும். அப்ப இது எல்லாத்துக்கும் பாபா மருந்து தாரார். ஒரே ஒரு மருந்து சுயதர்சன சக்கரத்தை சுத்த அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமா இடுபாடா காட்டுக்கு போற பிளட் சப்ளை குறையும். இது எல்லாத்தையும் விட ஈஸியான முறை என்னன்னா நான் ஒரு சாரதி இந்த ரதத்தை இயக்குறேன். பல வழிமுறைகள் சொல்றது இல்லையா? ஜூம்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். இன்றைக்கு அப்பா சொல்றார், நாங்க தந்தைக்குரியவர் ஆனா பிறகும் நாங்கள் அவரை முழுமையாக கண்டுகொள்ள இனம் காணாதபடியாகவும் அந்த நம்பிக்கை இல்லாத புத்தி இருக்கிறதால நாங்கள் இதில் அவரை விவாகரத்து பண்றோம். அப்போ எங்களை அந்த குற்ற பார்வையால தான் அந்த மாயின் தீய சவுனங்கள் எங்கள்கிட்ட வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், எங்களோட புத்தி ஸ்திதி தளம்புது. அப்போ அதை நாங்கள் அதால படிக்கிறோம், கற்பதை நிறுத்துறோமா, எங்களோட அந்தஸ்தம் போகுது. அப்போ அப்பா இன்றைக்கு ஆசீர்வாதத்துல சொன்ன மாதிரி அந்த அன்புல மூழ்கினா எங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், சக்தி ஊக்க உற்சாகம் கிடைக்கும். அதோட நாங்கள் அந்த ஊக்க உற்சாகத்தோட மனம் தளராமல் இந்த கல்வியை நாங்கள் கற்று ஒரு தகுதியானவர்களான அந்த சுவர்க்கத்தின் தேவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி. யோகத்தின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகி விகாரங்கள் விநாசமாகிறது என்று தந்தையிடம் அன்பு இருந்தால் அவர் சொல்லும் வார்த்தைகள் விருப்பமானதாக இருக்கும். கேள்வியை நாங்கள் கேட்க மாட்டோம். யார் அவர்கிட்ட ஸ்ரீமத் படி நாங்கள் நடப்போம். பாபா என்ன கூறினாலும் அது எனக்காகத்தான் நான் தான் செய்யணும். எந்த பெரிய விஷயமும் சிறிய விஷயமா தான் தெரியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சொல்றதுக்கு எங்களோட ஒரு ரதம் ஓட்டியா கருதினால் எங்களோட அங்கங்கள் எல்லாம் அனைத்தும் எங்களை கட்டுப்படுத்த முடியும் என்ற அதோட இந்த மனம் புத்தி சம்ஸ்காரம் சூட்சும சக்தி கூட அந்த ஒழுங்குல இயங்கும் என்று சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்றார், உள்ளார்த்தமான மறைமுகமானதுதான் நினைவு யாத்திரை தான் மிகப்பெரிய பிரதான விடயம் என்று சொல்றார். அது ஆக்களால பார்க்க இயலாது. ஞானம் நாங்க வாயால கிடைக்கிறோம், அது எல்லாத்தையும் கேட்கலாம் பார்க்கலாம். ஆனா இது அப்படி இல்லை.
நீங்க நினைவு செய்யற இதுதான் முக்கியம் என்று சொல்றேன். எனக்கு இதுல ஒரு இது என்னண்டா, அண்டை பாபா சொல்றேன், உங்களோட ஆத்மாவையும் பார்க்கல என்னையும் பார்க்கலான்ட்டு. ஒரு ஆரம்பத்துல சில 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 இது ஒளியாக அப்படியே விளக்கொளி மாதிரி தெரியும், நட்சத்திரம் மாதிரி தெரியும் என்று சொன்னா போல கனகாலம் நான் அதுக்கு ட்ரை பண்ணேன். நான் பார்க்கணும்ட்டு பேர்ந்துதான் நான் யோசிச்சேன். உண்மையில அது ஃபீலிங் தான், நாங்க உணர்றதான்ட்டு அதை கைவிட்டுட்டேன். அதால கனகாலத்தை நான் மினக்கெடுத்தினேன். எனக்கு தெரியுது இல்லையே என்று கவலைப்பட்டேன். டே பாபா சொல்லிட்டேர். ஆனபடியா நன்றி பாபா. நல்லது, ஃபீலிங் தான், நாங்க உணரத்தான் முடியும். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். தந்தை சொல்ற நீங்க இறை குடும்பத்தினர்னு சொல்ற, மற்ற நீங்கள் அங்க தேவர்கள், நீங்கள் இறை குடும்பத்தை பின்னர் நீங்கள் அங்கே தேவர்களின் குடும்பத்தினர் ஆகிறீர்கள் சொல்ற. பட் இந்த சங்கமயத்தை இவருக்கும் தெரியாது. அப்ப அந்த சங்கமயத்தை பற்றி எந்த நூல்களிலும் குறிப்பிடப்படவும் இல்லைன்னு சொல்ற பாபா. மற்றது அதிமேன்மையான சங்கம யுகம் என்றால் மக்களே மேன்மையாக்குகின்ற ஒரு யுகம் என்று சொல்லி இன்றைக்கு தந்தை விளங்கப்படுத்துறேன். ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா இன்னைக்கு சொல்றேன், ஒன்றுமே தூண்டுதலால நடக்காது, எல்லாம் கல்வியால தான் நடக்கும் என்று சொல்றேன். அதாவது நாங்க படிச்சான சட்டுத்தரணி ஆகினான சத்திர சீச்ச நிபுணர் வந்தாலும் நாங்க கற்க வேணும். அப்ப அதே மாதிரி பாபா சொல்ற, தான் படிப்பிக்கிற ஞானத்தை கற்று யோகத்தை கடைப்பிடிச்சு தூய்மை ஆகினாத்தான் எங்களுக்கு நாங்க பாபாவை பின்பற்றுவோம். மற்றது இது எனக்கு நல்லா பிடிச்சது. இன்றைக்கு பாபாவின் பிறந்த நாளை நாங்க மற்றவ புதுசா வாரவைக்கு நாங்க சொல்லல, நாங்க பாபாவோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். மெயின் பாபா இங்க வந்திருக்கிற, இங்க பிறந்திருக்கிற என்ற நாங்க அதை பெருசா நினைக்கிறேன். அத சிவராத்திரி என்று கொண்டாடுவோமே ஒழிய பாபா வந்திருக்கிறார் என்றதை கூட இன்றைக்கு டச் பண்ணிச்சுது. ஓம் சாந்தி. சாந்தி சிஸ்டர். பாபா சொல்ற, உணர்ச்சி வசப்படுவது எல்லாத்தையும் பெயில் ஆக்கும்னு சொல்ற. ஃபீல் பண்ணினா நீங்க பெயில் ஆகி விடுவீர்கள் சொல்ற. அது உண்மைதான். மற்றது பாபா சொல்ற, இந்த மயிலை பற்றி நாங்க பெரிய இதாக எடுத்து எங்க கண்டாலும் எடுத்து புத்தகத்துக்கு வைக்கிறது, குட்டி போடுமெண்டு. மற்றது படத்தட்டுல வச்சு சாமி படத்துல வச்சு கும்பிடுறது அப்படியெல்லாம் செய்யறாங்க. கிருஷ்ணருக்கு நாங்க நடிக்கைக்குள்ள இந்த மயிலறாவுக்கு தெரியாத இடமெல்லாம் திரிஞ்சுதான் நாங்க வாங்கினது தரையில வச்சு ஆட வலிக்கிறது. அப்படியெல்லாம் இன்றைக்கு பாபா அதை கிளிய பண்ணிட்டார். அதால ஒரு வித்தியாசனம் இல்லை. நாங்க சும்மா இந்த பக்தி மார்க்கத்துல தானே நிறைய அப்படின்னு சொல்லி தந்து நாங்க எல்லாம் பலோ பண்ணினாங்க. இப்ப எத்தனையோ கிளிய பண்ணி கொண்டு இருக்கிற. புத்தகத்துக்கு வச்சா படிப்பு வேணும் வைக்கிறது. நாங்க புத்தகத்துக்கு வச்சா அந்த மயில் இறகு வளருமண்டு. மயில் வளர்றதானே, அது மாதிரி இருக்கும் அப்படிதானே என்று நாங்க திறந்து பாக்குறது ஒரு 10 நாளைக்கு அப்படி குட்டி போடுமென்று சொல்றோம். அதான் குட்டி போடுமென்று தான் அந்த இறகு வர்றது. ஓம் சாந்தி. பாபா சொல்ற, சரி, பாபா சொல்ற, ஸ்ரீமத் பாபாவோட ராமண வாக்க என்ற அத்திவாரமே அன்புன்னு சொல்றார். இப்ப பாபாவில அன்பிருந்தா நாங்க பாபாண்ட ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைப்பிடிப்போம். ஸ்ரீமத் கடல் மாதிரி. அது ஒவ்வொரு விஷயத்திலும், எண்ணத்துல, வார்த்தை, நடத்த, எல்லாத்திலுமே ஸ்ரீமத் பாபா கொடுத்திருக்கிறார். சத்தியோகத்துல நாங்கள் எப்படி இருக்க போறோமோ அதை எங்க நடைமுறையில கொண்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம். பாபா இப்படி சொல்றார், நான் இப்படி நினைக்கிறது சரியா, இப்படி நடக்கிறது சரியான்னு உள்ளுக்குள்ள செக் பண்ணி பார்த்து கொண்டே தான் இந்த பிராமண வாழ்க்கை. பாபா என்ன சொல்றார், அவர்கிட்ட அன்புல இப்படி சொல்றார் என்று நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல இது சிஸ்டர் அதுல வந்தது, இந்த உங்களுக்கு நாடகத்தின்
ஒவ்வொரு நடிகருக்கும் அவற்றை மரியாதைக்கு ஏற்ப புகழப்படுகிறார். அதை விளங்கப்படுத்துங்க சிஸ்டர். இன்னொரு வார்த்தை வந்ததுதானே, மரியாதைக்கு ஏற்ப புகழப்படுது. அது வந்து அப்ப 33 கோடி தேவர்களுக்குமான புகழ்ச்சியா அல்லது பொசிஷன் பாபு சொன்னது ஜென்ரலாவே வந்து ஒரு பொசிஷன் இருக்கும் பொழுது தராதரம் சொன்னார் இல்லையா பாபு? நிராதரம்? பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி மரியாதை புகழ் இருக்கும் இல்லையா? அது போல ஜென்ரலாவே அப்படித்தானே உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஸோ அது போலத்தான் பாபா சொல்றது, பரமாத்மாவும் தேவர்களும் தான் இருக்கிறதுலையே தூய்மையான. அப்ப தூய்மை பத்தி இன்னைக்கு சொன்னாரு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஸோ அது போல அவங்களுடைய அதனால அந்த தராதரம் இருக்கிறதுனால அந்த மாதிரி புகழ் இருக்கு, மரியாதை இருக்கு. ஓம் சாந்தி சிஸ்டர். மகாபாரத சண்டையை பற்றி சொல்லியிருந்தார். அது இப்ப இந்த சங்கமயுகத்துல தான் நடக்குது. எங்களுக்கு பழைய அழிவுக்கான சண்டை, எங்களுக்கு உண்மையான சண்டைன்றது இல்லை. அப்ப விளங்கப்படுத்திக்கிறார். அப்ப ஸ்ரீகிருஷ்ணரை காட்டின கீதாபதேசத்துல உண்மையில வந்து அதை நிராகார தந்தைதான் இந்த சங்கமயுகத்துல வந்து சண்டைக்கு எங்களுக்கு எல்லாம் பாடம் எல்லாம் கற்பிச்சு சந்தைதான் வந்து இருக்கிறார். ஆனா தந்தையை காண முடியாதாலே எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ண உருவத்தை போட்டுக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி வர முடியும்? அவர் வந்து சத்தியவதத்துல இளவரசர் இப்படி இந்த நேரம் வரையிலும் என்னென்ன ஹம்சன் ஜெயில ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பார். ஒன்றுமே ஒருத்தருக்கும் தெரியாது மனிதருக்கு. எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும். மகாபாரத சண்டையை பற்றி பாபா சொல்லி இருக்கிறார். பாபா தான் எங்களுக்கு இந்த சங்கம யுகம், புருஷோத்தம சங்கம யுகம் எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா அண்டை கொஞ்ச நாளா அந்த கண்களை பற்றி சொல்றேன். தூய்மைக்குத்தான் அது கண் தான் எல்லாத்தையும் பார்வைகளை வந்து அந்த சரீரத்துக்கு ஐம்புலன்களால பிரச்சனை தானே, அதை கண்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அதால தான் அந்த படிப்பை விட்டு போயினம்ன்ட்டு சொல்றார் பாபா அதுக்கு. ஆனா அவைகள் வந்து சொர்க்கத்துக்கு வருவினம் அவை இந்த பதவி வந்து கீழா இருக்குமென்று சொன்னார் பாபா. இந்த நினைவு கூட வந்து எங்கட குப்தமா இருக்குது. ஆனா வந்து அந்த ஞானத்தை பேசிக்கல தெரியுமென்று சொல்றாரு பாபா. அன்றைக்கு பக்தியில எல்லாம் ஜெபம் செய்யணும், அது தெரியுதானே, வெளியில தெரியுது, அதை சொன்னார் பாபா அன்றைக்கு. மற்றது புருஷார்த்தம் செய்ய மனம் வந்து உடைஞ்சிடக்கூடாது, அதான் அந்த இதுக்கு சொல்லி இருக்கிறார். சுயசரிசன சக்கரதாரியாக இருக்கணும்ன்றார். சத்தியோகத்துல வந்து இருக்கிற ஆக்களுக்கு அந்த சுயதர்சன சக்கரத்தை பற்றி தெரியாது. ஏனென்றா அங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லைத்தானே. ஏனென்றா உயர்ந்த நிலையில இருக்கிற ஆக்களுக்கு அந்த கீழான நிலையை அனுபவம் செய்ய வேண்டிய அவசியம் தேவையில்லை. நாங்கள் தான் உயர்ந்த நிலையில இருந்தோம், இப்ப இப்படி வந்து இருக்கிறோம், கீழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்ப மீண்டும் நாங்கள் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு சொன்னா அடிக்கடி இந்த சுயசரிசன சக்கரத்தை நாங்க சுழட்டணும். அந்த வழிமுறைகளை பாபா சொல்றார். ஒவ்வொரு ஆத்மாண்ட நடிப்பும் தனித்தனி 4 யுகத்திலேயும் யார் யார் வர வேண்டி இருக்குன்னு அது நிச்சயிக்கப்பட்டிருக்கண்டு பாபாண்டே சொன்னார். ஓம் சாந்தி. நன்றி. பாபா சொல்லியிருந்தார், இதுதான் எங்களோட கடைசி பிறவி. ஆனா ஒருவர் கூட இன்னும் தூய்மையானவர்கள் இல்லை என்று சொன்னது மென்ஷன் பண்றது கொஞ்சம் உறுத்தல விட்டா சான்ஸ் இல்லை இந்த மாதிரி இருக்கு. பாபா இன்னைக்கு என்ன மாதிரி நம்ம முயற்சி செய்யணும் உயர்ந்த பதவி அடைவதற்கு, சுத்திகத்துக்கு போறதுக்கு. பாபா நமக்கு டெய்லி சொல்றது பல விதத்துல பாபா நமக்கு சொல்லும் இல்லையா? ஸோ இன்னைக்கு பாபா என்னது, யோகம் தான் அடிப்படைன்னு பாபா சொல்றார். ஞானத்தை வந்து வெளியில பார்க்கலாம், இவங்களுக்கு ஞானம் இருக்கு, நீங்க பேசும்பொழுது ஓகே உங்களுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் யோகம் செய்றீங்கன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பாபா சொல்லுங்க. அதனால நீங்க தான் சோதித்து பார்க்கணும். தொடர்ந்தும் பாபாவுடைய நினைவு இருக்கா? ஆத்ம உணர்வுல இருக்கோமா? பாபாவுடைய நினைவு இருக்கா? நினைவு வேறு சப்ஜெக்ட், ஞானம் வேற சப்ஜெக்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஞானம் நல்லா வருது, நம்ம வந்து நல்லா கடையிறோம்,
நம்ம சொல்லணும் சம்திங் அந்த மாதிரி. பட் நினைவு எவ்வளோ இருக்கு, அந்த நினைவு இருக்கு, நினைவு சேரும் ஒன்றுடைய அடையாளம் என்ன? பாபா சொல்றாரு இல்லையா, யா சந்தோஷம் தூய்மையாக ஆக ஆத்மா நம்ம சந்தோஷமாக இருப்போம், லேசாக இருப்போம். கணக்குகள் முடியுது இல்லையா. ஸோ நம்ம வந்து இன்னும் பாபா கூட அந்த ஈர்ப்பு, பாபா சொன்னார் எவ்வளோக்கு எவ்வளோ துரு அகற்றப்படுது அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் கூட கூட அந்த ஈர்ப்பு இருக்கும், தானாக வரக்கூடிய அந்த ஈர்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து அடையாளங்கள். ஏன் இந்த அளவுக்கு நம்ம அப்புறம் ஞானம் ஆட்டோமேட்டிக்லி நமக்குள்ள அப்படி கிரகிக்கிறதுக்கு. ஒண்ணு வந்து நம்ம கடைஞ்சு சொல்றது ஒரு விஷயம், பட் அது ஞானத்தை கிரகிக்கிறதுனா அதை வாழ்றது. நேத்து ஞாபகப்படுத்தினாங்க இல்லையா ஜெயந்தி மேம், நேத்து முந்தா நேத்து ஏன் அந்த முரளி ஸ்மிருதி ஸ்வரூப் சோஷ்தா ஸ்வரூப்ன்றது எனக்கும் ரொம்ப அது அருமையான அந்த முரளி பாபு சொன்னது ரொம்ப டச் பண்ணது. எப்படி எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோம், பட் நினைக்கிறதுக்கும் அதோடைய ஸ்வரூபம் ஸ்மிருதி ஸ்வரூப் ஆகிறதுக்கும் ஆக்சுவலி இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம். அதுதான் பாபா இன்னைக்கு சொல்லுது, ஞானம் யோகம். ஞானத்தை வந்து பேசிடலாம், அது வந்து இலகுவானது, அது நினைக்கலாம் கூட ஆக்சுவலி. பட் அதோடைய ஸ்மிருதி ஸ்வரூப், அதுல தான் யோகா இருந்தால்தான் அப்படி ஆக முடியும். மீனிங் ஆக்சுவலி அப்படி ஆகிறது நான் அது அப்படின்ற அந்த ஸ்வரூபத்துல இருக்கு, நினைக்கிறது இல்ல, சுரூபத்துல இருக்கு. ஸோ அந்த வித்தியாசம் எப்போ வரும்? யோகா வரும். ஸோ அதனால பாபா இன்னைக்கு யோகா மேல நல்ல தூண்டுதல். பட் ஆல்சோ பாபா சொல்றது வழிமுறைகள் பாபா நமக்கு சொல்ற விளங்கப்படுத்துறாரு. சக்கரத்தை விளங்கப்படுத்தி நீங்க சுயதர்சன சக்கரதாரிகள். ஏன் பாபா சொல்லுது சுயதர்சன சக்கரதாரிகள்? பாபா உங்களுடைய பெயருன்னு சொன்னார், உங்களுடைய பெயரே சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுறதா தானே அந்த பெயர். ஸோ என்னது, ஏன் சுழற்றணும், என்னவாக இருந்தோம் அப்படின்றது ஒவ்வொரு டைமும் நினைவு செய்யும் பொழுது அது போல ஆகிட்டு வரும். அது செய்யறதுனால தான் அப்படி ஆகும், சும்மா அப்படியே ஆகிறது இல்லை. ஸோ தூய்மையாகவும் இருக்கு. அதே நேரத்துல பாபா இதுவும் சொன்னார் இல்லையா, நீங்க கேட்கறது வந்து மற்றவங்களுக்கும் விளங்கப்படுத்தணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிரகிக்கிறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க மற்றவங்களுக்கும் விளங்கப்படுத்தலாம். ஸோ பாபா நமக்கு எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. இதுல வந்து மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி இல்லையா, சம்டைம்ஸ் வந்து அது இப்படி தோணும், அடா இவ்வளோ பண்றோம் நம்ம முன்னேற மாதிரியே தெரியலையே அது. இன்னும் பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு, தடைகள் வருது, அங்கேருந்து இங்கேருந்து இது ஒண்ணு வருது, அங்கேருந்து இது ஒரு சூழ்நிலை வருது. பட் இல்ல, நம்ம இருக்கிற யுகமே எந்த யுகம்? புருஷோத்தம சங்கம யுகம். அப்போ மேன்மையாகிறதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வருதே எதுக்கு? நம்மள இன்னும் முன்ன கூட்டிட்டு போறது தான், கணக்குகள் முடிக்கிறதுக்கு தான் வரும். முடிக்கிறதுக்கு தான் நம்ம முன்னாடி வருதே தவிர தடைகள் நமக்கு தடை போடுறதுக்கு இல்லை. அது புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படி பறந்துட்டே போகும். முடிக்கிறது வந்திருக்கு, முடிச்சோமா போகும். இல்லைன்னா எப்படி முன்னேறது? அது வந்தா தானே நமக்கு தெரியும், ஓகே இது முடியுதா, இந்த கணக்கு முடியுதா, ரைட் ஓகே. இல்லைன்னா எப்படி முன்னேற முடியும்? கணக்குகளே தெரியலன்னா எப்படி வரும் தான். பட் அதை வந்து முடிச்சுட்டு முன்னேறிட்டு போகணும். அதனால பாபா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. சுயதர்சன சக்கரதாரியாக இருங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்க, சாட்டு வைங்க, உங்களையே சோதித்து பாருங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு பிளெஸிங்ல பாபா சொன்னது இது நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா சொன்னது, உங்களுக்கு பெரிய இதயம் இருக்கும் பொழுது ஒரு பெரிய விஷயம் கூட என்னவாகும்? சின்னமாகும். எப்படி பாபா சொல்றாரு இல்லையா, வந்து நம்ம இப்போ அது அன்பு, பாபா இன்னைக்கு அன்பு பத்தி சொன்னது. ஸோ அன்பு இருக்கும் பொழுது நம்மளுடைய இதயம் வந்து பெருசாகுது. ஓகே,
அது அமிழ்த்தக்கூடியதாக இருக்கு. சின்ன இதயம்னு சொன்னா அதை வந்து டாலரேட் பண்றோம், அதை அமிழ்த்தவோ நமக்கு வந்து இதயம் இல்லைங்க. கேள்வியல் வராதுண்டு. கேள்விகள் வராது. பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குன்னு ஏத்துப்போம். நம்ம எனக்காக பாபா சொல்ற, பாபா சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் பிடிக்கும் நமக்கு. பாபா டிராமா பத்தி இப்படி சொன்னார், டிராமா பத்தி ஏன் பாபா இப்படி சொல்றாரு அப்படின்னு இருக்காது. திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும்னு பாபா இப்படியே சொல்றாரு, எனக்கு பிடிக்கல பாபான்னு இல்ல. எஸ் பாபா, எஸ் பாபா, கரெக்ட் பாபா. ஸ்ரீமத் கஷ்டமா இருக்காது. பாபா சொல்ற ஒவ்வொரு லைனும் நமக்கு பிடிச்சிருக்கும். நேத்து பாபா எவ்வளவு அழகா சொன்னாரு, டிராமா பாஸ்ட்னா பாஸ்ட் இல்லையா? மீனிங் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நேத்து பாபா சொன்னது. எவ்வளவு பாபா முக்காலங்கள் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி நமக்கு சொல்றாரு. பட் பாஸ்ட் சொன்னா அது பாஸ்ட், அது சிந்திக்காதீங்க. அது சிந்திச்சு சிந்திச்சு அது ஏன் வருத்தப்படுறீங்க நீங்க? அவ்வளவு நேரம் நான் அப்படி என்று எடுக்கல, அதை நிப்பாட்டப்பட்ட டைம் ஆமா. பார்க்கவே இல்லை, 8 மணி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னைக்குடைய முரளி சுதர்ஷன சக்கரதாரி ஆக இருப்பான். ஓம் சாந்தி.